3 தரமான தமிழ் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு படம் வந்து நித்தம் ஒரு வானம். இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, யாருமே பெரும்பாலும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் படம் வந்து ஒரு ஒர்த்தான செம்மையான படம். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எங்கே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, கொல்கத்தா போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் அதர் ஸ்டேட் பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா, அவர் கொல்கத்தா போகிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் தான் எடுத்திருப்பார். ஃப்ளைட் டிக்கெட்டு வந்து அந்த ஃப்ளைட் வந்து போக முடியாது. ஏன்னா அந்த புயல், அந்த நேரத்தில் புயல் வரப்பல அதிக மழை பெய்யும். அதனால் ஃப்ளைட் கேன்சல் ஆகிரும். அதனால் அதர் ஸ்டேட்டில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அதுவும் அன்டைமில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் யார் இருப்பான்னு பார்த்தோம்னா, அந்த பஸ்ஸெல்லாம் எந்த டைமுக்கு வரும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு ஆஃபீஸரும், அதுக்கப்புறமா ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு. அவங்களும் நம்ம படத்தோட ஒரு கதாநாயகின்னு கூட சொல்லலாம். அவங்களே இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் தான் இருப்பாங்க அந்த டைமில். அப்போ வந்து நம்ம ஹீரோ போயிட்டு இந்த பஸ்ஸு எந்த டைமுக்கு கொல்கத்தாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்பார். ஆனால் அவர் பயங்கரமான தூக்கத்தில் இருப்பார், அன்டைமில். அதனால் நல்லா தூக்கத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்பார். அந்த பொண்ணுகிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு யார்கிட்டையும் வந்து கோவமாக ஃபோனில் பேசிவிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இவர் போய்ட்டு இது மாதிரி கொல்கத்தாவுக்கு எந்த டைமில் பஸ் வரும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு சண்டை போடுவாங்க. அவங்க அந்த பொண்ணோட கேரக்டர் என்ன அப்படின்னா, யாரு கூடயும் பேசாமல் இருக்கவும் முடியாதான். அதனால கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பொண்ணே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் நான் கொல்கத்தா போகணும், அதனால் எந்த டைமுக்கு பஸ் வரல அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி டைம் இருக்குது, ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு இடத்துக்கு போக வேண்டிய வந்த ஆள், ஆனால் நம்ம ஹீரோவோட சேர்ந்து அதுவும் கொல்கத்தா போகிற லெவலுக்கு இருக்கும். அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் கண்டிப்பாக ஒரு தரமான படம் தான், நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது படம் வந்து கவலை வேண்டாம். இந்த படம் உண்மையிலே பார்த்தா கவலையே இல்லை தான், அந்த மாதிரி தான் படமே. படம் வந்து 2016 ரிலீஸ் ஆணுச்சு. இந்த படம் ஃபுல்லாகவே காமெடி தான். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே காமெடினே சொல்லலாம். செம்மையான காமெடியான படம். இந்த படமும் சரியாக நானுமே கவனிக்கலை. பெரும்பாலும் யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலாம் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சரியான ஒரு காமெடியான படம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஒரு பில்டப்போடு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறாங்க. இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு சரி பரவாயில்ல நல்லா தான் இருக்கார். அவங்க ஒரு டைலாக் சொல்கிறாங்க. யார்? ஹீரோயினோட ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை தாண்டி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஹீரோயினிக்கு வந்து இது 2வது கல்யாணம். டக்குன்னு அவங்க ஸ்ட்ரக் ஆகுறாங்க. ஸ்ட்ரக் ஆனவுடனே சரி ஒரு கலாய்க்கிற மாதிரி பேசினோடனே, சரி உன்னோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ வர்ற காமெடி, படம் முடிகிற வரையும் காமெடி தான், பயங்கரமாக இருக்குது. படம் செம்மையான படம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒர்த்து வாட்ச் தான். 3வது படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த படம் வந்து 2018 இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு சொன்ன 2 படத்தை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான படம். வித்தியாசமான படம்னா 2 படத்தை விட இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த 3லேயுமே எது பெஸ்ட்டுனா மேற்கு தொடர்ச்சி மலை தான் சொல்லுவேன். இந்த படம் 2018 ரிலீஸ் ஆனிச்சு. நம்ம படத்தோட ஹீரோ ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆள். அவரோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க மலையில் வந்து ஏலக்காய் காய்க்கும் எஸ்டேட்டில். அந்த எஸ்டேட்டில் காய்க்கிற ஏலக்காய்களை கீழே கொண்டுட்டு வந்து மூட்டை மூட்டையாக கட்டி கீழே கொண்டுட்டு வந்து கடைகளுக்கு கொடுக்குறதான் அவரோட வேலையாக இருக்கும். அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒரு காணி நிலமாச்சு நம்ம வாங்கிடணும், வாங்கி அதில் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஆசையாக இருக்கும். அதுக்காக ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருப்பார். ஆனால் ஊருக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க, டேய் எப்போ பாடுறா நீ இடம் வாங்குற கல்யாணம் பண்ணுறன்னா உனக்கு வயசாயிரும், உங்கள் அப்பெல்லாம் நினச்சிருந்தா நீ இந்நேரம் இருந்திருக்க மாட்டே, நீ கல்யாணத்தை பண்ணு, அது நடக்குண்டா அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. இவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணாரா, இடம் வாங்கினாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த் வாட்ச் மூவி தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 படமுமே ஃபேமிலியோடு பார்க்கலாம் தான். ஆனால் அந்த காமெடி கலந்த படம் மட்டும், கவலை வேண்டாம் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.